அம்மா ஒருத்தவங்க கமெண்ட்ல வந்துட்டு அரைக்கிற மசியல் ரெசிபி கேட்டிருக்காங்க, பண்ணிடலாமா? ஆமாம்மா, அதை தான் பண்ணி காட்ட போகிறோம். இப்போ வந்து வெங்காயம் இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாகவே நறுக்கலாம், பூண்டு எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் அரைச்சிக்கலாம். 2 ஸ்பூன் காரத்தூள், அவ்வளவுதான். இதை வந்து நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். அரைச்சாச்சு. இதில் அரைக்கும் போது கொஞ்சம் லேசாக கொஞ்சம் ஒரு சிட்டிக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. நான் போட்டு அரைக்க மறந்துட்டேன். கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் காயட்டும். கடுகு, கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் சீரகம், பெருங்காயத்தூள், இதெல்லாம் வந்து இந்த அரைச்ச பேஸ்ட்டு அப்படியே போட்டுடணும். எண்ணெயில் நல்லா கலந்து கொடுத்துடலாம். நல்லா பச்சை வாசம் போய் நல்லா சுருண்டு வந்துருச்சு. இந்த டைமில் வந்து அரைக்கரையை நறுக்கி கழுவி வச்சுருக்கேன். இதை போட்டு இது நல்லா சுருண்டு வரணும். நல்லா குண்டிகிட்டே இருக்கலாம். ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். இந்த டைமில் ஊற்றிக்கிறேன். அரைக்கிற மசியில் வந்து நான் இந்த மெத்தடில் செஞ்சுருக்கேன். இதில் வந்து பொடிசாக அரிஞ்சு போட்டு செய்கிறது. இதே வேறு மெத்தட்லேயும் செய்யலாம். தக்காளி போட்டு கடைஞ்சும் செய்வாங்க. எங்களுக்கு இந்த மெத்தட் பிடிக்கும், அதனால் நான் இப்படி செய்வேன். இது மாதிரியும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்லா அப்படியே சிம்மில் வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்தோன்னே எடுத்து சாப்பிட வேண்டியதுதான். அவ்வளோதான்ப்பா. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த சமயத்தில் இறக்கி சாப்பிட வேண்டியதான். நான் வந்து அரைக்கீரையில் செஞ்சுருக்கேன். நீங்கள் சிறுகீரை கிடைச்சாலும் செய்யலாம். அரைக்கீரை மசியல் ரெடி.